கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த வாரம் நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். யோசுவா புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 17வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். ஏற்கனவே அதுல கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் இப்போ தண்ணீர் இல்லாத உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அவருடைய ஜனங்களை கர்த்தர் எப்படி வேணாலும் நடத்துவாங்க. ஆமென். அதற்கு இது ஒரு வசனம். இரண்டாவது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை ஜனங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கொண்டு வருகிறார். பல வருஷமாக அவர்கள் அந்த வனாந்தர பாதையில நடத்தப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி வந்தவர்கள் அந்த பாதையிலே கடக்கும் பொழுது நிறைய பேர் இடரல் அடைகிறார்கள், நிறைய பேர் பின்வாங்குகிறார்கள், நிறைய பேர் மறுபடியும் எகிப்துக்கே போனால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். நிறைய வாசிக்கிறோம் வேத புத்தகத்தை. ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் செய்த தவறு நிமித்தம் நாட்கள் வருஷங்கள் கடந்து போனது. ஆனாலும் சொன்னதை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த யோர்தான் முறையில வந்துட்டாங்க. யோர்தானை கடந்தா கானானுடைய ஆரம்பம். கானான் தேசம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். இப்போ இந்த யோர்தானை கடக்க வேண்டும். ஆனா யோர்தானை பார்த்தால் அது கரை புரண்டு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போமா. அப்போ கரை புரண்டு ஓடுகிற தண்ணீரை கடக்க வேண்டும். இப்போது கடந்துட்டா அடுத்து கானான் தேசம், கர்த்தர் வாக்கு பண்ண தேசம், கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுக்க போகிற தேசம். அடிமையே வாழ்ந்தவர்கள் இப்ப பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். ஆனா இதற்கு நடுவிலே அந்த இடத்துல ஒரு கானான் குறுக்கே, யோர்தான் குறுக்கே நிற்கிறது. கடைசி அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க, அந்த எல்லையை தொட போறாங்க. இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்றேன், இத்தனை வருஷம் நீ கடந்து வந்த, கஷ்டப்பட்ட, போராடின, கண்ணீர் சிந்தின, இப்ப கடைசி கானான், யோர்தானை கடந்த கானான், இப்ப அந்த கடைசி இடத்துல நின்று கொண்டிருக்கிறீங்க ஒரு சிலர். அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ யோர்தானை கடப்பாய். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நீ சுதந்திரிப்பாய். இப்போ நீங்க எத்தனையோ வருஷம் போராட்டத்தை கடந்து வந்திருக்கிறீங்க, அந்த வனாந்தரத்தை கடந்து வந்திருக்கிறீங்க. எவ்வளவு சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி போட்டது, ஆனாலும் கர்த்தர் வழி நடத்தினார். அல்லேலூயா. இப்ப அந்த கடைசி யோர்தானை கடக்கிற இடத்துல நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசம் உங்களுக்கு கடந்த உடனே அந்த இடத்துல இருக்கிறது. அதை கடக்கும்படிதான் அங்கே கர்த்தர் யோர்தானை பிளந்து அந்த ஜனங்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3:10 வாசிங்க. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், யார் இருக்கிறார்? ஜீவனுள்ள தேவன், அவர் உங்களை கடக்க பண்ணுவார்.
யாரு இருக்கா உங்க நடுவுல? இத்தனை வருஷம் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் உனக்கு முன் சென்றவர். உன் வாழ்க்கை மனாந்தரம் தான், உன் வாழ்க்கை போராட்டம் தான், உன் வாழ்க்கையில கண்ணீர் தான், குறைவு தான், கஷ்டம் தான். ஆனாலும் அந்த பாதைகளிலே கர்த்தர் இருந்தார். அந்த பாதையெல்லாம் கடந்து வரும்படி செய்தார். இப்ப இந்த யோர்தானை கடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அவர் யார்? உங்கள் நடுவில் இருக்கிறவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அதை முதல்ல விலகி கொள்ள வேண்டும். உங்க நடுவுல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் மத்தியில, உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற உன்னை எந்த பாதையிலும் நடத்துவார். அல்லேலூயா. அந்த பாதை அக்கினி சூளையா இருக்கட்டும், அந்த பாதை தண்ணீர்கள் கரை புரண்டு ஓடுகிறதா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட யுத்தகலமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னை நடத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. அவர் மனமான மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்ல ஆடு, அவர் கட்டளையிட நிற்கும், அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணவர் அதை நிறைவேற்ற. அடுத்து இன்னொரு வசனம் கூட இருக்கு. 4:7. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆமென். யோர்தான் தண்ணீர், அதாவது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால், அதுதான் முக்கியம். எதுக்கு முன்பாக அந்த யோர்தான் பிரிந்து போனது? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால். அப்போ யோர்தானின் தண்ணீரை விலக்க நீ ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அது பெட்டிக்கு முன்பாக. அந்த பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவன் அதன் நடுவில் இருந்துதான் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த பெட்டி உன்மேல் இருக்கிற வரைக்கும் அந்த பெட்டிக்கு முன்பாக தான் தண்ணீர் பிளந்து போகிறது. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி மிக அவசியம். அல்லேலூயா. மிக முக்கியம். அப்போ அந்த பெட்டிக்கு முன்பாக தான் தண்ணீர் பிளந்து போகிறது. இன்னொரு வசனம் இருக்கு. 3:11 வாசிங்க. 3:11. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. ஆமென். அடுத்து இன்னொரு யோர்தானை பிளக்க காரணம், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தருடைய பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானிலே போகிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணதை, கர்த்தர் பண்ணதை சுதந்தரிக்கும்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி முன்னே போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் பண்ண வாக்கு தத்தத்தை நீ சுதந்தரிக்கும்படி பெட்டி முன்னே போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் முன்னே போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை முன்னே போய் கொண்டிருக்கிறது. அது யோர்தானை துவக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. பெட்டி முன்னே போய்விட்டது. உன் மேல இருக்கிற அபிஷேகம் முன்னே போகும். அல்லேலூயா. உன் மேல வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம், உன் சிரசில வைக்கப்பட்ட அபிஷேகம், அதுதான் பெட்டி. அந்த மகிமை உனக்கு முன்பாய் போய் அந்த யோர்தானை கடந்து விடும். கர்த்தர் பண்ண வாக்கு தத்தத்தை நீ சுதந்தரிக்கும்படி அது தண்ணீரற்ற உலர்ந்த தரையாய் உனக்கு முன்பாய் இருக்கும். அதன் வழியாய் நீ கடந்து போவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 13வது வசனத்தை வாசிப்போம். 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர்
ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கர்த்தர் எங்கிருந்து மேல இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். தண்ணியை நிறுத்த முடியுமா? கர்த்தர் மாத்திரம் தான் இதை செய்யணும். எதுக்காக செய்யணும்? உனக்காக, எனக்காக. ஏன் செய்யணும்? பண்ண வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லது இதெல்லாம் ஒன்று தொடர்பு உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அது நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அது நிறைவேற போகிறது. அல்லேலூயா. யோர்தானை கடந்த உடனே அடுத்த கரையில கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அது. அல்லேலூயா. அங்க பாருங்க, சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். ஆமென். புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் மாத்திரமே அந்த பெட்டியை தொட முடியும், சுமக்க முடியும். வேற யாரும் தொட முடியாது. கிட்ட போனாலுமே அடி, அங்க கிட்டே போக முடியாது. தேவ மகிமை நிறைந்த பெட்டி. அது பெட்டி என்பது பிரசனத்தை குறிக்கிறது. அங்க பழைய ஏற்பாட்டுல யாரும் தொடவும் முடியாது, கிட்ட போக முடியாது. சுமக்க அதிகாரம் பெற்றவர்கள், கர்த்தரால் உத்தரவு பெற்றவர்கள் இந்த ஆசாரியர்கள் மாத்திரமே. நாம சொல்லுங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில இதை மாற்றி முறியடித்து, அது மாத்திரமல்ல, ரத்தத்தினால மீட்கப்பட்டு உங்களை என்னையும் ஆசாரியர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நானும் ஒரு ஆசாரியர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க ஒரு வசனம், எபிரேயர் 4:14 வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், மகா பிரதான ஆசாரியர் நமக்குன்னா, நம்ம ஆசாரியர் நம்மளுக்கு மேல பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார் என்று இங்க வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆசாரியர்கள் நமக்கு மேல பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். 15 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு இருக்க பிரதான ஆசாரியர்னா அப்படி என்ன அர்த்தம்னா நல்லா விளங்கி கொள்ளணும். நம்ம ஆசாரியர் நமக்கு மேல பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் அப்ப நம்ம ஆசாரியரா நியமிச்சிருக்கிறார். அப்ப பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது யோர்தான் பிளக்கிறது, ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு கூட்டம், ஒரு கூட்டம் கானான் தேசத்தை இவங்களும் தான் சுதந்திரிக்க போறாங்க, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை. அதே நேரத்துல ஒரு பெரிய கூட்டம் கடந்து போக, அக்கறைக்கு போக இந்த ஆசாரியர்கள், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் மிக முக்கியமா அங்கே கருதப்பட்டார். அப்ப பாருங்க, அநேக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பெட்டியை சுமக்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து மாட்டாங்க. நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், அநேக ஜனங்கள் வழி நடத்தப்பட உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு கருவியாய் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மூலமாக, ஆசாரியர்கள் ஆகிய நம்மூலமாக, தேவ பிரசனத்தை சுமக்கிற நம்மூலமாக அநேகர் யோர்தானை கடந்து போவார்கள். அல்லேலூயா. உன் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் மூலமாக நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பார்கள். உன் மூலமாக யோர்தானை கடக்க உன் கால்கள் தேவை. அல்லேலூயா. வெட்டியை சுமக்கிற தேவ பிள்ளையே, ஆசாரியராய் மாற்றி இருக்கிற, ரத்தத்தினால மாற்றி இருக்கிற தேவ பிள்ளையே, நீ தேவை. நீ நின்னாதான் யோர்தான் விளக்கும். அதனால அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேகர் அந்த யோர்தானை கடக்க உன்னை ஒரு கருவியாய் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் உங்களை நடத்துவார். ஆமென். யோசுவா புஸ்தகத்துல
3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போய் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தண்ணீர் ஏற்கனவே செங்கோல் இந்த மோசேயினுடைய கோல் மூலமாக விளக்கப்பட்டு விருந்தரையில நடந்து போனாங்க. தண்ணீர் என்று உலர்ந்த தரையில நடந்து போனாங்க. இங்க என்னன்னா அந்த கால் பட்ட மாத்திரத்துல பெட்டியை கொண்டு போய் அங்க வைக்க சொல்லல, கீழே வைக்க சொல்லல. பெட்டியை சுமக்கிறைய, ஆனா பெட்டியை சுமக்கிறவனுடைய கால். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பிரசனத்தை சுமக்கிற அவன் சொல்லுங்க, தேவ பிரசனம் நம்ம மேல இருக்கிறது. பிரசனத்தை சுமக்கிறவர்களுடைய கால் எங்க இருந்தாலும் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த இடம் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அப்படின்னு சொல்லுங்க. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாளை எங்கேயாவது புறப்படணும், எங்கேயாவது போனோம்னா ஆண்டவரே நான் எங்கேயாவது போறேன், இங்க போறேன், அங்க போறேன், நான் போய் வெறுமையா அங்க நிக்க கூடாது. யாருக்காவது ஒருத்தருக்காவது உங்க வார்த்தையை சொல்லணும், ஒரு ஜபமாவது பண்ணிட்டு வரணும். அதே போலதான் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்துகிறார். எங்க போனாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஏதாவது ஒரு ஜபத்துக்காவது கர்த்தர் என்னை பயன்படுத்த. நம்ம நிக்கிற கால், நம்ம இடம், அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே 16வது வசனம் வாசிங்க. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஒரு குவியலாக அவங்க பாருங்க, அவங்க போய் நின்ன உடனே அங்க தண்ணீர், ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே நிக்குது. மேல இருந்து ஓடி வருகிற தண்ணீர் கூட அப்படியே நின்றுடுச்சு. யோர்தான்ல ஓடுற தண்ணீர் அப்படியே நிக்குது. முதல்ல மேல வர்றத தடுத்து நிறுத்துறாரு. எப்பவுமே நல்லா கவனிங்க, கீழே ஓடுற தண்ணீரை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட கரெக்டா தடுக்கலன்னா பீச்சுக்கு உடச்சுன்னு வந்துடும். மேல இருந்து ஓடுற தண்ணீரை நிறுத்துறதுன்றது ஆகாத காரியம், ரொம்ப கஷ்டம். அது கர்த்தரால மட்டும்தான் ஆகும். ஆமென் சொல்லுங்க. மேல இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று நிக்குது. அதுக்கு நிக்க காரணம் யாரு? பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப 17 வாசிங்க, நான் முடிக்கிறேன். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே நின்று தரையில காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார். ஜனங்கள் கடக்க இந்த ஆசாரியனுடைய மிக முக்கிய பெரிய பங்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நடந்த அனுபவத்தை சொல்லுகிற கவனிங்க. நாங்க வெளியே ஒரு இடம் ஊழியக்காரர்கள்லாம் போய் போவோம். அப்போ ஒரு பாஸ்டர் என்னிடத்துல ஒரு ஊழியக்காரர் சொல்லுங்க, ஐயா நாங்கெல்லாம் எங்கேயாவது வெளியே போனா நான் தான் வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு ஜனங்களுக்கு. ஒரு டீனா கூட, ஒரு டீ சாப்பிடுறியான்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. என்ன எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு. நான் என் சபையில சொன்னேன், நான் எங்க போனாலும் ஒரு ரூபா கூட என்ன எடுக்க விட மாட்டாங்க. நான் கொடுக்குறேன்னா கூட தடுத்து நிறுத்தி எனக்கு எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க.
எங்க போனாலும் எங்களுக்கு பில்லு கட்டுறது அவங்கதான் அப்படின்னு. அது நான் சொன்ன இப்ப கூட எங்க போனாலும் எங்க போறப்போ ஒரு இதுக்கு போயிருந்தேன் ஜெத்துக்கு. அங்க நேரம் அந்த சகோதரருக்கு அருமையான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ, என்ன மாதிரி டீ, அந்த டீயை வாங்கி கொடுத்து சமோசா வாங்கி கொடுத்தாங்க. பீச்சுக்கு போனேன், அங்க போன அங்க ஒரு சகோதரர் எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தாரு. நான் கொடுக்குறேன்னா ஐயோ நீங்க உட்காருங்கன்னு சொல்லி நான் உட்காருச்சு. இப்படி நிறைய பேர், எத்தனையோ பேர் ஹோட்டலுக்கு இட்டு போறாங்க, ஏதாவது வாங்கி கொடுக்குற ஏதாவது பண்றாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ அவர் கேட்டாங்க, எப்படியா? நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படி பண்ணனாலும் உடவே மாட்டாங்க ஜனங்க, எல்லாத்தையும் எனக்கு பார்த்துப்பாங்க. டீல இருந்து டிஃபன், எங்க வெளியே போனாலும் எங்களை அவங்களே கொடுத்துருவாங்க. நான் போய் நிக்கிறதுக்குள்ளே நீங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு வந்து நிற்பாங்க என் பக்கத்துல. எப்படியா? நான் சொன்னேன், என்னைக்காவது உன் ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டுருக்கிறீங்களா? அவன் செய்வான். என்னைக்காவது உன் ஜனங்களுக்காக யோர்தான்ல நின்றிருக்கிறீங்களா? நான் நிற்கிறேன். ஜனங்க கடந்து தீர்வு மட்டும் அது எத்தனை மணி நேரமா இருந்தாலும் நான் நிற்பேன், யோர்தான்ல நிற்பேன். என் ஜனங்க கடந்து போகிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அவங்க வீட்டிலிருந்து போகும் வரணும் எனக்கு. என் ஜனங்களுக்காக நான் என்னைக்காவது கண்ணீர் விட்டுருக்கீங்களா பாஸ்டர்? நான் கேட்டேன், என்னைக்காவது அழுதுருக்கீங்களா? அழுதையா? என்ன யார் சொல்றீங்க? என்னைக்காவது உன் ஜனங்களுக்காக நீங்க கண்ணீர் சிந்தி இருக்கிறீங்களா? அப்ப நடக்கும் பாருங்க. யோர்தான்ல நின்று இருக்கிறீங்களா? நான் சாட்சியா சொன்னேன், என் ஜனங்க கடக்கிற வரைக்கும், யோர்தானை கடக்கிற வரைக்கும் எத்தனை மணி நேரம்னாலும் நான் நிற்பேன். என் ஜனங்களுக்காக தேவ பிரசன்னத்துல அந்த பெட்டியோட போய் நிற்பேன். அவங்க கடந்து தீருகிற வரைக்கும். அவங்க எந்த பிரச்சனைனாலும் உடனே நான் கண்ணீரோடு ஜெபிப்பேன். அந்த இடத்துல தேவ பிரசன்னத்துல போய் நிற்பேன். அதனாலதான் இன்னைக்கு என் ஜனங்க ஒண்ணுன்னா எனக்கு விடுறதில்லை. எங்க போனாலும் எல்லாத்துலயும் அவங்கதான் பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் அவங்கதான் பில்லு கட்டுவாங்க. எதுக்கு முன்னாடி போய் நின்னாலும் அவங்கதான் செய்வாங்க. அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஏன்னா தாவீது சொல்லுகிறார், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, என் ஆடை பிடித்து கொண்டு போக பார்த்தது. நான் அதோடு போராடி என் உயிரை பத்தி கவலைப்படாம அதை கிழித்து போட்டு என் ஆடுகளை அதனாலதான் பெரிய மந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுத்தாரு. அதை நான் சொன்ன உடனே அவர் ரொம்ப எப்படி சொல்றது, அவரு ரொம்ப போயிட்டார். உண்மையிலே நீங்க கிரேட்டியா? நான் சொன்னேன், கண்ணீர் விடுங்க பாஸ்டர், உங்க ஜனங்களுக்காக அழுது பாருங்க. நீங்க போய் நிற்கும் பொழுது அவன் ஜனம் முன்னாடி வந்து அவன் காசு கொடுப்பான், நீங்க சாப்பிடுங்க பாஸ்டர், நான் வாங்கி தரேன். அவர் சொன்னாரு, எங்க போனாலும் நான் தான் காசு எடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, கேட்க கூட மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்க மாட்டாங்க, எங்கேயாவது வெளியில பார்த்தாப்புல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வந்தான். அதே போலதான் நீங்களும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார். அநேக யோர்தானை கடக்க நீ ஒரு கருவியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்டுக்கு போகும்போது கூட நான் சொல்லிடுவேன் எல்லா பாஸ்டர்ஸ் எதுவும் வாங்காதீங்க, எல்லாம் என் ஜனங்க வாங்கி கொடுத்துட்டாங்க, அதுவே என்னால தூக்கி வர முடியாது, அவ்வளவு இருக்கு. நீங்க எதுவும் வாங்கி வராதீங்க, சைடிஷ் எல்லாம் ஒண்ணுமே வாங்காதீங்க. ஏன்னா எல்லாரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. வருஷம் வருஷம் நான் சொல்லிடுவேன் எல்லா வீட்டையும், எந்த பாஸ்டும் வாங்கி வர மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் நீங்க ஒவ்வொரு மாட்டி ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயும் இங்கேயும் வாங்கிட்டு எவ்வளவு கொடுக்குறீங்க. நான் முன்னாடி போட்டு சொல்லிட்டேன் எல்லாத்தையும் எதுவும் வாங்காதீங்க. அப்புறம் இந்த வருஷம் சொல்லிட்டாங்க, எல்லாம் அவங்க ஜனங்க பார்த்துப்பாங்கயா, நாங்க எதுவும் வாங்கல பாஸ்டர். ட்ரெயின்ல நான் போய் கேட்டேன், ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்ல இல்ல. அதுதான்
யோர்தானை கடக்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 17. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அங்க ஜனங்கள் எல்லாம் கடந்து தீரும் மட்டும் அந்த ஆசாரியன் அங்கேயேதான் நின்னான். ஒரு அடி கூட எடுத்து வைக்கலாம். அடுத்தடி எடுத்து வைக்கல. பெட்டிய வேற சுமந்துகிட்டு அந்த இடத்துல அப்படியே நிக்கிறான். ஜனங்கள் எல்லாம் கடந்து போகிறார்கள். அதே போலதான் ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். ஊழியக்காரன் என்ன மாத்திரம் இல்ல, உங்களையும் தான் ஆசாரியராய் மாற்றி இருக்கிறார். நானும் நிற்கிறேன் என் ஜனங்களுக்காக. என் ஜனங்கள் கடந்து தீர்வு மாட்டோம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் சாட்சி. எல்லாருக்கும் தெரியும் எங்களை பத்தி. எல்லாருக்கும் நல்லா தெரியும். இல்லன்னா நான் பேச முடியுமா? இங்க இருந்து பகிரங்கமா பிரசங்க பீடத்துல நாங்க நிக்கிறோம். என் ஜனங்க கடந்து தீர மாட்டோம். அப்படியே அசையாம நிற்போம். மத்த எந்த வேலையும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது, எங்கேயும் போக மாட்டோம். நின்னதுதான். அந்த பிரச்சனையில ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அதுக்காக நாங்க அந்த யோர்தானை அவங்க கடந்து தீர மாட்டோம். அந்த பிரச்சனையை கடந்து தீர மாட்டோம். அந்த போராட்டத்தை கடந்து தீர மாட்டோம். யோர்தானில் இருந்து காலை எடுக்கிறது இல்லை. அந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டே இருப்போம். எப்போ அவங்க கடந்து தீர்ந்துட்டாங்க தெரிஞ்சதோ அப்புறம் தான் நாங்க வருவோம். இதுதான் ஒரு ஆசாரியனுடைய அதுக்கு நீங்களும் சாட்சிகளா எனக்கு இருக்கிறீர்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக நான் முடிக்கிறேன். இந்த யோர்தான்ல முதல்ல கர்த்தர் பலமாய் கிரியை செய்து இதை கடந்த பின்பு அதுக்கப்புறம் யோர்தானை குறித்து நிறைய வருகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எளிய அந்த சால்வை மேல இருக்கிற சால்வையை எடுத்து முறுக்கி யோர்தானை அடிக்கும் பொழுது யோர்தான் அந்த சால்வை என்பது ஒரு ஜெப வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் கிடைத்தது. அது என்ன? அவர் மேலே போர்த்தி கொண்டிருந்த ஒரு ஜெப வஸ்திரம். அல்லேலூயா. அடுத்து ஜெபிக்கிறவர்களால் அந்த யோர்தான் விளக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் அந்த யோர்தான்ல பாருங்க ஒரு நாகமா வந்து எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யோர்தானிலே போய் முழுகு, அங்கே உனக்கு சுகம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த யோர்தானுடைய காரியங்கள் பாருங்க. அந்த யோர்தான்ல முழுகின உடனே ஒரு சுகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த யோர்தானிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். எதற்கு தெரியும்? அல்லேலூயா. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த யோர்தானின் வரலாறு அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு விளக்கப்படுகிற யோர்தான் உன் சந்ததிகளின் சந்ததிகளை தொடரும். அது அற்புத அடையாளங்களாய் மாறும். அங்கே யோசுவா சொல்றாரு, கல்ல கொண்டு வந்து நிறுத்துப்பா. உன் பிள்ளைங்க கேட்பாங்க, இது என்ன கல்லுன்னு சொன்னா, அப்ப உன் பிள்ளைங்களுக்கு சொல்லு, கர்த்தர் எங்களுக்காக யோர்தானை பிளந்து எங்களை இந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணினார் என்று. அல்லேலூயா. இது உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஞாபக அடையாளமா இருக்கட்டும் என்று அந்த யோசுவா 4வது அதிகாரத்துல வாசிக்கிற தேவ பிள்ளையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யோர்தான்ல எலிசாவின் நாட்களில தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூட, நான் வசனம் சொல்ல முடியல, நேரத்துல முடிக்க போகிறேன். அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் போய் ஒரு கூடாரத்தை அமைக்கணும்னு போவாங்க. அந்த கோடாரியில வெட்டும் பொழுது அந்த கோடாரி என்னவாகிறது? அதனுடைய முனை யோர்தான்ல விழுந்து விடுகிறது. உடனே ஒரு கொம்பை போட்டு அந்த இரும்பு மிதக்க ஆரம்பிக்கிறது யோர்தான். அல்லேலூயா. அதுக்கு பின்பு நடந்த அடையாளங்கள் யோர்தானிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு இன்னைக்கு பிளந்து விட்ட யோர்தான் நாளைக்கு உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கும். தேவ பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்துல எல்லாரும் கண்களை மூடி நீ யோர்தானை கடப்பா. அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீ சுதந்தரிப்பாய். தேவ பிள்ளைங்க
எல்லா கண்களையும் மூடுங்க. ஹல்லேலூயா. அந்த கோடாரி தண்ணீரை விழுந்து விட்டது. ஒரு பொம்மை வெட்டி போட்ட பொழுது அது மிதந்தது. அந்த கொம்பு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓ ஹல்லேலூயா. அந்த கொம்பை குறித்து லூக்கால வாசிக்கிறோம். ஓ, உங்களுக்கு ஒரு கொம்பை ஏற்படுத்தினார் என்று. அதுதான் இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளையே. அந்த யோர்தானில் தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதே யோர்தானில் தான் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். தேவ பிள்ளையே, அந்த யோர்தான் நதியில தான் ஒரு நாகமான் என்னும் குஷ்டரோகி எலிசா சொல்லி அனுப்பப்படுது. அவர் 7 தரம் முழுகி அந்த இடத்துல ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஆரம்பித்த அந்த யோர்தானுடைய வரலாறு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த யோர்தான்ல ஞானஸ்நான ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் புனிதமாய் பார்க்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு செய்கிற உனக்கு செய்கிற அற்புதம் நாளை உன் சந்ததிகளுக்கு அது தொடர்ந்து வரும். அந்த யோர்தான் மூலமாக அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு உன்னை யோர்தானை கடக்க பண்ணுகிற தேவன், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன், நாளை ஒரு பிள்ளைகளுக்கும் இதே யோர்தானை கொண்டு பேசுவார். இதே யோர்தானை கொண்டு அற்புதம் நடக்கும். இதே யோர்தான்ல மகிமையான காரியங்கள் நடக்கும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உனக்கு கர்த்தர் உலர்ந்த தரை வழியாய் நடக்க பண்ணுகிறான். நீ யோர்தானை கடப்பாய். கர்த்தர் பண்ண வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்ன வார்த்தையை உனக்கு நிறைவேற்றுவார். வேற பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் பண்ண வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி உன்னை நடத்தி கொண்டு வந்த தேவன் நான் அல்லவா? இன்றைக்கு உனக்காக யோர்தானை நான் திறந்து விடுவேன். நீ உலர்ந்த தலைவலியாய் நடப்பாய். கானானை சுதந்தரிப்பாய். அங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுப்பேன். வேறு கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. பிள்ளையே, நீ கடந்து போக யோர்தானை கடப்பாய். இன்றைக்கு கிடக்கிற யோர்தான் நாளை பிள்ளைகள் போலவாக அது ஒரு சாட்சியாய் நிற்கும். அது ஒரு சாட்சியாய் நிற்கும். இந்த 3வது 4வது அதிகாரத்துல சொல்ற பிள்ளைங்க என்னன்னு கேட்டா செய்தார் என்று சொல்லி சாட்சியாக இந்த கல்லை நிறுத்தி. அதே போல இன்றைக்கு உனக்கு செய்கிற அற்புத அடையாளங்கள் நாளைக்கு பிள்ளைகள் பேசுவாங்க. நாளைக்கு பிள்ளைகள் பேசுவாங்க. நீ கடந்து வந்த வனாந்தர பகுதியை உன் பிள்ளைகள் பேசுவாங்க. யோர்தானை நீ கடந்ததை உன் பிள்ளைகள் பேசும். கர்த்தர் எங்களோடு இருந்து யோர்தானை விளக்க பண்ணினார் என்று சொல்லி உன் பிள்ளைகள் என் தாய் தகப்பனை எவ்வளவு வனாந்தர பாதையில கடந்து வந்தாங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை கஷ்டப்பட்டு சுதந்திரித்தாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு சுலபமாய் யோர்தானை கடக்கிறோம். தாவீது அப்படிதான் கடந்தாரு. அவர் மேல பெட்டி இல்லை, கோல் இல்லை. ஆனா தாவீது காலோடு நடந்து போகிறார். யோர்தான் கடந்து போகிறார். அதே போலதான் ஒரு சாலை முறுக்கி அடித்த பொழுது யோர்தான் கிடந்தது. யோர்தான்ல முழுகின பொழுது சுகம் கிடைத்தது. இதுக்கு காரணம் என்ன? ஆதி தகப்பன் தாய். அன்றைக்கு அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த யோர்தான், கர்த்தர் அற்புதம் செய்தி கடந்த யோர்தான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்தி நீ கடக்கிற யோர்தான் நாளைக்கு உன் பிள்ளைகள் சுலபமாய் கர்த்தர் தருகிற கிருபையினாலே கடந்து போவார்கள். பிள்ளைகள் எல்லாம் சாட்சியாக நிற்பார்கள். பிள்ளைகள் சொல்லுவார்கள், ஒரு காலத்துல என் சந்ததி கர்த்தர் செஞ்ச அற்புதத்தினால இந்த யோர்தானை கடந்து இன்னைக்கு கானானிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கானானின் ஆசீர்வாதம் எப்படி வந்தது? என் மூதாதையார் கடந்து வந்த பாதை, என் பெற்றோர் கடந்து வந்த பாதை. என் பிள்ளைகள் சொல்ல காரணம் என்ன? என் பெற்றோர் மூலமாக தான் அன்றைக்கு யோர்தான்ல ஒரு மகிமை இறங்கினது. யோர்தான்ல ஒரு ஆசீர்வாதம் இறங்கினது. இன்னைக்கு நாங்கெல்லாம் சுலபமாக இருக்க கடக்க ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன? என் பெற்றோருக்கு கர்த்தர் செய்த அந்த அற்புதம். அவங்க கால் வைத்த பொழுது திறந்து போன யோர்தான்ல அன்றையிலிருந்து ஒரு மகிமை இறங்கினது. அன்றையிலிருந்து ஒரு வல்லமை இறங்கினது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் என்று உன் சந்ததிகள் சொல்லுவார்கள். ஒரு தேவ ஜனமே, நீ தண்ணீரற்ற
உலர்ந்த தரை வழியாய் நீ யோர்தானை கடப்பாய். நீ யோர்தானை கடப்பாய். தேவ பிள்ளை, உனக்காக ஒரு ஆசாரியர் இருக்கிறார். தண்ணீரை நிற்க ஒரு ஆசாரியனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தண்ணீரை நிற்க உங்களுக்கு ஒரு ஆசாரியன் உண்டு. நீங்கள் ஆசாரியன் நிமித்தம் யோர்தானை கடப்பீர்கள். நீங்கள் யோர்தானை கடப்பீர்கள். உங்களுக்காக ஒரு ஆசாரியனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசாரியனை கர்த்தர் நிற்க வைப்பார். அவன் யோர்தானிலே நிற்பான். தண்ணீரற்ற உலர்ந்த கரை வழியாய் நீங்கள் கடந்து போகும்போது அந்த ஆசாரியனை நான் நிற்க வைப்பேன். அதன் நிமித்தம் நீங்க கடந்து போவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியனை நிமித்தம் நீ கடந்து போவாய். தேவ பிள்ளைகள், நீ கடந்து போவாய். நீ உலர்ந்த கரை வழியாய் நடந்து போவாய். தண்ணீர் உன்மேல் புரளாது. ஆறுகள் உன்மேல புரளுவதில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரியன் நிமித்தம், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரியன் நிமித்தம் நீ யோர்தானை தண்ணீரற்ற உலர்ந்த தலை வழியாய் நடந்து போவது போல போவாய். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே.